Hi viewers, welcome to my channel Mr. Blaster. எமது சேனல் மிஸ்டர் பிளாஸ்டரில் நாம் கூறியது போன்று வேர்ட் கிளாஸ் அல்லது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக நாம் போட்ட வீடியோஸ் என்னவென்று சொன்னால் நவுன்ஸ் பற்றி போட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இரண்டாவதாக நாம் பார்க்கவிருக்கின்ற வீடியோஸ் எதை பற்றியதென்றால் வேர்ப்ஸ். வேர்ப்ஸ் என்றால் தமிழில் வினை சொற்கள் என்று நாம் கூறுவோம். வேர்ட் கிளாஸில் நாம் இரண்டாவதாக கற்றுக்கொள்ள இருக்கின்ற விடயம் என்னவென்றால் வேர்ப்ஸ், வினை சொற்கள். வினை சொற்கள் என்றால் என்னவென்று நாம் கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோஸில் பார்க்க இருக்கின்றோம். வாட் இஸ் a verb? வினை சொல் என்றால் என்ன? வாட் இஸ் a verb? வினை சொல் என்றால் என்னவென்றால் டெஃபினிஷன் கூறுகின்றது என்னவாக இருக்கும் என்றால் a verb என்றால் ஒரு வினைச்சொல், shows காண்பிக்கின்றது, an action ஒரு செயலினை, an action என்றால் செயல், ஒரு செயலினை காண்பிக்கும், ஓ அல்லது state of being இருக்கும் நிலையை பற்றி கூறும். ஒன்று செயல்களை கூறும் action, ஒரு செயலை கூறும், அல்லது state of being, state என்றால் நிலை, of being என்றால் இருக்கும் நிலை. அப்ப இருக்கும் நிலையினை கூறும். யாருடையது? of a person ஒரு நபரினுடையது, or thing அல்லது ஒரு பொருளினுடைய, ஒரு நபரினுடைய அல்லது ஒரு பொருளினுடைய செயல் ஆக்ஷனை சொல்லும், அல்லது state of being இருக்கும் நிலையை கூறும். அதாவது ஒரு பர்சன் நபரினுடைய அல்லது ஒரு திங் பொருளினுடைய ஆக்ஷன்ஸ் செயல்களை கூறும், அல்லது இருக்கும் நிலையினை கூறும். இதுதான் மிக இலகுவான ஒரு வரைவிலக்கணம் வேர்ப்ஸ் அல்லது வினை சொற்கள் என்பதற்கு. இதனை நாங்கள் உதாரணம் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். எக்ஸாம்பிள்ஸ், இந்த நாங்கள் சொன்னோமே இந்த ஆக்ஷன்ஸ் என்று சொல்லி செயல்கள், அந்த செயல்கள் என்று சொல்றது என்ன என்று பார்க்க போறோம். ஆக்ஷன்ஸ் செயல்கள், வினை சொற்கள் என்றால் செயல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆகவே அந்த வினை சொற்கள் ஆக்ஷன்ஸ் செயல்கள் என்று சொன்னது என்னவென்று பார்க்க போறோம். ஈட், ஈட் என்றால் என்ன? சாப்பிடுதல், இது ஒரு செயல் தானே, ஈட் சாப்பிடுறது. ட்ரிங்க், ட்ரிங்க் என்றால் குடித்தல், அப்ப குடிக்கிறது ஒரு செயல் தானே, அதுவும் ஒரு verb. வாக் நடக்கிறது, நடத்தல் என்றது ஒரு வினைச்சொல், அதுவும் ஒரு ஆக்ஷன்ஸ். அடுத்தது ரைட், எழுதுதல், எழுதுறது என்றது ஒரு ஆக்ஷன் செயல், அப்ப அதுவும் இந்த வேர்ப்ஸ் வினை சொற்களாக வரும். செகண்ட் எக்ஸாம்பிள், நாங்க சொன்னோமே இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதுவும் வினை சொல்லாதான் இருக்கும். அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்றால் இருக்கும் நிலையை கூறும் விடயம், அது என்னவென்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்று சொன்னால் இருக்கும் நிலையை பற்றி கூறுகின்ற அந்த வினைச்சொல் என்றால் என்ன என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஸ்டேட் ஆஃப் பீயிங் இருக்கும் நிலையை கூறும் வினை சொற்கள். உதாரணம், எக்ஸாம்பிள்ஸ், I am a doctor. I am a doctor. நான் ஒரு நான் இருக்கிறேன், a doctor ஒரு வைத்தியனாக இருக்கிறேன் என்று சொல்கின்றது. அப்ப இந்த I என்றால் நான், a doctor என்றால் ஒரு வைத்தியர். இந்த am என்று சொல்றது இருக்கிறேன் என்றதை சொல்கின்றது. அப்ப நான் ஒரு வைத்தியனாக இருக்கிறேன் என்றதுதான் இந்த வசனம். I am a doctor. இங்கே am என்றது இருக்கின்ற என்ற கருத்துப்பட வருகின்றது. அப்ப I am a doctor என்றால் நான் ஒரு வைத்தியனாக இருக்கிறேன் என்றது பொருள்படும். அதுபோன்று இரண்டாவது எக்ஸாம்பிள்ஸ், she is a teacher. இங்கு is என்பது இருத்தல் என்ற கருத்துப்பட வருகின்றது. ஆகவே இந்த இருத்தல் என்றதும் இந்த வினை சொல்லின் ஒரு வடிவம். ஆகவே am is are என்றெல்லாம் வரும். அதுல இந்த is என்றது இருக்கின்ற
இரு என்ற கருத்துப்பட வரும். ஆகவே she is a teacher என்றால் she என்றால் அவள், a teacher ஒரு ஆசிரியையாக இருக்கிறாள், is என்றால் இருத்தல். அப்ப she is a teacher அவள் ஒரு ஆசிரியையாக இருக்கிறாள் என்பது அந்த கருத்து. ஆகவே அந்த is என்றது என்னது சொல்லுகின்றது? இருத்தல், இரு என்ற கருத்துப்பட வருகின்றது. ஆகவே அந்த am is are அந்த விடயங்களும் இந்த வினை சொல்லுக்குள் வரும். ஆகவே நாங்கள் actions என்றால் என்னென்று பார்த்தோம், அதுபோன்று state of being verb என்றால் என்னென்று பார்த்தோம். இது பற்றி விரிவாக நாம் அடுத்த வீடியோஸ்களில் நாம் தர இருக்கின்றோம். verbs என்றால் வினை சொற்கள் என்று பொருள்படும். வினை சொற்கள் என்றாலே பொதுவாக தமிழ் மொழியை பொறுத்தளவில் செயல்களையே குறிக்கும். அதுபோன்றுதான் ஆங்கிலத்திலும் பிரதானமாக actions செயல்களையே இந்த verbs என்ற வினை சொற்கள் குறித்து நிற்கும். மிஸ்டர் பிளாஸ்டர் எமது சேனல் மிஸ்டர் பிளாஸ்டரினை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் பதிவிடுகின்ற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக உங்களை